ஹாய் பிபி ஃபேன்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டுடே லைவ் பார்ட் 2. இது வந்து 2வது பாகம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முன்னாடி போட்டேன் இன்னைக்கு, அதை பார்க்காதவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து 2வது பார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து அர்ச்சனாவோட அப்பா அம்மா வந்தது வரைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கும். ஸோ 2வது பார்ட்டில் என்ன சொல்ல போகிறோன்னா, இதுக்கு அடுத்து யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட அப்பா அம்மா தான் வர்றாங்க. விக்ரம் அப்போ உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனே விக்ரம் வந்து அப்படியே யாருன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் தெரிஞ்சோடனே வேகமாக ஓடி போய் அவங்க அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரே அழுகுங்க. என்னத்தை சொல்கிறது, அந்த அளவுக்கு அழுகினால அழுகு, அப்படி கண்ணு தண்ணியெல்லாம் சொட்ட சொட்ட வடியுது, அந்த அளவுக்கு அழுதாப்புல. அழுது முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாரும் இன்ட்ரோ பண்ணுறாரு. இன்ட்ரோ பண்ணி முடிச்சோடனே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒரே அட்வைஸ் மேலே தான். அட்வைஸாகவும் எடுத்துக்கலாம், அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தர்றாங்க அவங்க அம்மா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட வந்து விக்ரம் வந்து தனியாக பேசுகிறாங்க அவங்க அம்மா கூப்பிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எல்லாரும் பேசலாம் ஓகே, ஆனால் எல்லாருமே பின்னாடி பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட வந்து பார்த்து நடந்துக்கோ. இந்த மாதிரி அர்ச்சனா பின்னாடி பேசுகிறாங்க, விசித்ரா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் வந்து விஷ்ணு வந்து சொல்லியிருப்பாப்புல, நீ ஒரு தண்டம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமை பார்த்து சொல்லியிருப்பாப்புல. அதை இங்கே கொண்டு வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு தண்டோன்னு சொன்னார்ல, ஆனால் வந்து அவருக்கு விஜய் கூட நடிக்க தெரியல, உன்ட்ட தானே வந்து கேட்டார், அப்போ யார் தண்டோன்னு நான் கேட்கணும்னு தான் நினச்சி வந்தேன், ஆனால் நான் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவர் இந்த ஒரு வாரமாகவே ஏதோ பாவப்பட்ட ஜீவன் மாதிரி தெரிகிறாரு, ஸோ அவர்கிட்ட என்னதை போய் கேட்டேன் அப்படிங்கிறதான் எனக்கே தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ விஷ்ணுவை வந்து எதுவுமே கேட்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டடியுமே சொல்லி கொடுக்குறாங்க. நிக்சன் வந்து அவங்க அம்மாவுக்கு காப்பி கொடுக்குறாரு, காப்பி கொடுத்துட்டு போகிறாரு. இவனுமே உன்னை பற்றி பின்னாடி பேசுகிறான், இவனையுமே பார்த்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ விக்ரமோட அம்மா வந்து அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் அப்பா என்னன்னா, நான் ஒரு வாரம் இங்கே இருக்க போகிறேன், ஆனால் வந்து என் மயமாக இருக்க மாட்டேன், அவன் வந்து இது நான் புள்ள பூச்சி மாதிரி இருக்கான், நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்புறம் உள்ள உட்காந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் உட்காந்து பேசும்போது, இந்த கண்ணாடி நான் நீ தானே நிக்சன் உடைச்ச, ஓ அப்போ நானும் உடைக்கலாமா, நான் உடைச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உடைக்கலாம் போறாரு. அவங்க அம்மா பக்கத்துலேயே உட்காந்துட்டு, என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் என் மையோட இருக்க விட மாட்டேங்க போல, இப்போ வெளியே அனுப்பி விட்ருவாங்க போல நீங்கள் பேசுறதை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன் டாக் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட அம்மா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. விஜயோட அம்மா என்ட்ரி கொடுத்தோன்னே விஜய் போய் ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் அம்மா மூலம் தான் போயிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாரும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு விஜய் அம்மா வந்து கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு. பார்த்தா அவங்களும் பயங்கரமாக கவுண்டர் அடிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரையும் பார்த்து. ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனாவை பார்க்குறாங்க. ரவீனாவை பார்த்து இங்கே 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் தான் உட்காருவீங்களா, தள்ளியே உட்கார மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வராங்க விஷ்ணுக்கிட்ட. விஷ்ணு பூர்ணிமாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து ரிஹர்சல் பார்க்கலையே, ஏன் விஷ்ணுகிட்ட மட்டும் ரிஹர்சல் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணி டாக்கு வந்து பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரையும் பற்றி எல்லாமே பேசுகிறாங்க. அங்கிட்டு போய் அர்ச்சனாவோட அப்பா அம்மாவும் தனியாக கூட்டிட்டு போய் அர்ச்சனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ சில பல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக போய் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசிக்கும்ல, ஆனால் வந்து விஜயோட அம்மா மட்டும் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து ஃபிஷ் வருது. ஆக்சுவலாக விஜய் சிக்கன் கேட்டிருப்பாரு, ஆனால் ஃபிஷ் கொடுத்து விட்றாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறாங்க, இல்லை ஃபிஷ் மீன் குழம்பு ஏதாவது ஒன்று வைக்கலாம். அப்புறம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அர்ச்சனா அம்மா போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ ஒரே லைவ்ல நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஸோ இதுக்கு அடுத்த விஷயத்தை வந்து பார்ட் 3ல பார்க்கலாம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு மாதிரி எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.